போறோம்னா ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பியர் நைட் மான்வா தான் பார்க்க போறோம். சாப்டர் 1 to 10 ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு. பார்க்காதவங்க ஐகான்ல லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சாப்டர் 11 to 15 தான் பார்க்க போறோம். சரி வாங்க गाइस, கதக்குள்ள போலாம். இதுதான் டியூக்கோட லார்ஜ் ட்ரைனிங் ஹால். இங்க நம்ம ஆளு ரோல்ஸ் நின்னுட்டு இருக்கான். அப்பைக்கு ரெண்டு பேர் பேசிட்டே வராங்க. ஒருத்தன் என்ன சொல்றானா, இங்க பாரு ரோல்ஸ் நின்னுட்டு இருக்கா. நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா நீ குரூட்டியும் லாய்டியும் வித்துட்டேன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாம இது எல்லாத்துக்கு காரணம் ஜோசான்னு சொல்றாங்க. உண்மையா என்ன? யாரா அவன் இவ்வளவு பேசிட்டு இருக்கான், அமைதியா நின்னுட்டு இருக்கான். இவங்க மூணு பேரும் சும்மா ஜோசாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த பையன் கிட்ட இருந்து ஏதாச்சும் டிசீஸ் இவங்களுக்கு தொத்திக்கிச்சோ. யாரா கூப்பிட்டாங்க எல்லா சென்டரையும்? அதுவாடா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கிரிம்சன் நைட் ஆர்டர்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு ட்ரைனிங் சம கொடமா இருக்க போது போல. போ எல்லாருக்கும் அட்டென்ஷன். அது கிரிம்சன் நைட் ஆர்டர்ல இருக்கிற கெயின் தானே? பக்கத்துல யாரு? அது அந்த பையன் ஜோசா தானே? ஹீரோ பார்த்த உடனே இங்க ரோல்ஸுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. கெயின் ஒண்ணு இன்னைக்கான ட்ரைனிங் யங் மாஸ்டர் தான் சொல்லுவாரு. உங்க எல்லாருக்கும் அவர் தான் சொல்லி தர போறாரு. இன்னைக்கு என்னோட பேரு ஜோசா. இன்னைக்கு என்னோட கடமை உங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்றது. இவங்க எல்லாரும் கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாருமே டிகோட சென்டரியன்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாரும் கமாண்டிங் ஆபீசரா வேன்கார்ட லீட் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு போகணும்னா உங்களோட ஸ்கில் ரொம்பவுமே முக்கியம். அந்த ரீசனுக்காக இன்னைக்கு உங்க எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் நான் தான் ஜட்ஜ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட வரலாம். என்ன சொல்றாரு யங் மாஸ்டர்? என்ன காமெடி பண்றீங்களா? கேனோனே யங் மாஸ்டர் என்னாச்சு, என்ன சொல்றீங்க? நீங்க யங் மாஸ்டரா இருந்தாலுமே செக்டரியன் எல்லாரும் கூடயும் சண்டை போடுறதுங்கிறது இவங்க ரெண்டு பேர்ல இருந்துகிட்டு யங் மாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா உங்களுக்கு அடிபட்டாதா? ஆமா, நீங்க யங் மாஸ்டர் இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு இன்சல்ட். ஹீரோ உடனே ஸ்பீர் எடுத்துட்டு நீயும் இவங்க ரெண்டு பேர் மாதிரி தான் நினைக்கிறியா? பார்த்தா அது ரோல்ஸ். இல்ல இல்ல யங் மாஸ்டர், நான் அந்த மாதிரி என் கனவுல கூட நினைக்க மாட்டேன். வாய முடுறா வெண்ண. இவங்க எல்லாரோட ரியாக்ஷனை பார்த்தா நான் உன்ட்ட சொல்ல சொன்னதை நீ சொல்லவே இல்ல போல இருக்கு. யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறிட்டு இருக்கா காலைல வந்து. நான் சொன்னா இல்லையா உன்னை ரெண்டாவது தடவை மன்னிக்க மாட்டேன்னு. எங்க அம்மாவை உயிருக்கு ஆபத்து கொண்டு வந்த உன்னைய உயிரோட விட்டதே பெரிய விஷயம். போனா போது பொழைச்சு போட்டுமேனு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ அதையும் ஒழுங்கா பண்ணல. என்ன நீயும் குரூட் லாய்டு மாதிரி ஆகணுமா? இவங்க ரெண்டு பேரும் சாக்காயிறாங்க. அப்போ லாய்டும் குரூட்டும் இங்க இருக்காததுக்கு காரணம் யங் மாஸ்டர் ஜோசா தானா? யங் மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுறேன். அதை நான் கையெடுத்து கொண்டு சரி நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நீயும் ஒரு டியூக்கோட சென்டரியன் தானே. உன்னோட பிளேட் எடு. ஒருவேளை என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டீனா நான் எல்லாத்தையுமே மறந்துறேன். இந்த ரூல்ஸ் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். எப்படி இருந்தாலும் சாவ போறானா அட்லீஸ்ட் சண்டை போட்டாச்சு சாவுறேன். என்னோட ஆப்பனண்ட் வேற ஒரு சின்ன பையன் தான். ஒருவேளை நான் நல்லபடியா சண்டை போட்டனா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் கத்தி எடுத்த வார்த்தை ஹீரோ அவனோட ஸ்பீரை வச்சு ஒரே அடி அவ்வளவுதான் போய் இடிச்சு சவுத்துலயே போடுவான். அங்கிட்ட பையன் மயக்கப்பட்டானா இல்ல சொல்லி முடிஞ்சதான்னு தெரியல. அதை பத்தி இவங்க எல்லாரும் சாக்காய் நிக்கிறாங்க. இவன் இப்ப மேனா தானே யூஸ் பண்ணா. எல்லாரும் கேளுங்க, பேட்டில் ஃபீல்ட்ல ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கன்னா அங்கிட்டே உங்க உயிர் போறதுக்கு கேரண்டி. இதுக்கு மேலே என்னோட ஸ்கில்ல யாராச்சும் டவுட் பண்ணீங்கன்னா நீங்க எப்ப வேணா என்ன வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் இங்க தான் இருக்கேன். நான் 23rd சென்டரியன் யங் மாஸ்டர் ஜோசாவை நான் கிரீட் பண்றேன். உடனே இருக்கிற எல்லாருமே ஜோசாவுக்கு அடி பண்ணிடுறாங்க. நீங்க மனசுல நினைச்சா மை லார்ட், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீங்க இவங்க எல்லாருமே வழிக்கு கொண்டு வருவீங்கன்னு. என்னோட மொத்த எஃபர்ட்டையும் கொடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். கட் பண்ணி இங்க டியூக் ஆங்கஸோட கெஸ்ட் ரூம் காட்டுறாங்க. இங்க செய்யல அவளோட பொம்மை கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ சொன்னதுதான் நான் வந்துட்டே இருக்கு அவளுக்கு. இவங்க அப்படி உட்காந்துருக்கும் போது காக்ஸ் அங்க ஓடி வந்து பெருசா செய்யல என்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ராயல் நைட் ஆர்டர் வந்து சேர போறாங்களா? காக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னல என்ன தனியா விடுன்னு. பிரின்ஸ் என்னாச்சு? ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? நீ காலையில இருந்தே நீங்க இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஏதாச்சும் நடந்ததா? காக்ஸ் நான் உங்களை இங்க இருந்து போதானே சொன்னேன். எங்க அப்பா உங்கள்ட்ட என்ன சொன்னாங்கிறத மறந்துட்டீங்களா? அப்பதான் காக்ஸ் ஞாபகமே வருது. ஐயோ என்னோட லாடு சொன்ன ஆட்டையும் நான் மறந்துட்டேனே. காக்ஸ் அப்பா என்ன சொன்னாங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்காக தான் நம்ம இங்க வந்தோமே. புரியுது பிரின்ஸ், நான் கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் பண்றேன். கட் பண்ணி டியூக்க கட்டுறாங்க. என்னது நீ செக்டரியன்ல ஒரு ஆளை பனிஷ் பண்ணியா? ஆமா டியூக். இதுக்காகனா இந்த நைட்ஸ் எல்லாரும் என்னோட அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அதனால மார்ஷல் லா ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஏன்னா ஒரு நொபிலிட்டியை இன்சல்ட் பண்றதுங்கிறது டியூக்க இன்சல்ட் பண்ற மாதிரி. டியூக் மனசுல நினைச்சுக்காரு. எனக்கு மட்டும் இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா என் கத்தியாலே அவனை 2 துண்டா வெட்டி போட்டுருப்பேன். என்ன ஒரு ஷேம். ஹீரோனே டியூக், நீங்க இந்த விஷயத்த ஒரு சின்ன பையன் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம பண்ண விஷயமா யோசிக்கிறீங்களா? ஜோசா அப்போ உனக்கு வேற ஏதாச்சும் விஷயம் சொல்றதுக்கு இருக்கா? எதனால டியூக், கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நான் ஒரு காங்கபைனோட பையன் அந்த குதிரை கொட்டால வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஸ்கில் இருக்கிறது தெரிஞ்சு நிறைய அத்தாரிட்டி கொடுத்து என்ன எல்லாரும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வர ஜோசா? இதுக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு டியூக். அது ஸ்ட்ரென்த் தான். அவங்க மனசுல பயத்தையும் டெரரையும் விதைக்கணும். எங்க அம்மாவை இதுக்கு மேல யாராச்சும் தேவையில்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம இன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு காட்டுறதுக்காக தான் இருக்கிற எல்லா செட்டரையும் நீங்க கூப்பிட்டு என் உடம்புல ஓடுறதோ டியூக்கோட ரத்தம் தான் காட்டினேன். எனக்கு புரியுது ஜோசா. சரி நீ பைக்கிங் எந்த கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட மேனாவை ஜட்ஜ் பண்றதுக்காக ராயல் நைட் ஆர்டர்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டு நினைக்கிறேன். ஆமா டியூக் கேள்விப்பட்டேன். நான் கிளம்புறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் ரெடி பண்ணிட்டேன். இவன் தான் ஃபர்ஸ்ட் நைட் ஆர்டர் கோல்டர் மெயின் லீடர் ஆம்ஸ்ட்ராங். பொய்யால எனக்கு சம ஜாலியா இருக்கு. 2 சீராக் நைட்டு, அதுவும் அவ்வளவு சின்ன வயசுலயேவா சிஃபன் வந்துட்டு. அப்படி இருந்தாலுமே ஒரு பையன் வந்துட்டு காங்கபைனோட பையன். என்ன சிஃபன் சம கார்ல இருக்க போல இருக்கு. யங் மாஸ்டர் பெபுலோட இடம் வந்துட்டு யங் மாஸ்டர் ஜோசாக்கு போயிடும் நினைச்சு பயப்படுறியா? அதனால உன்னோட பிளேஸ் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த விஷயத்தெல்லாம் எங்கடா போய் கேள்விப்பட்ட நீ? யார்டா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம்? அப்போதைக்கு டியூக் வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராயல் நைட் ஆர்டர் வந்துருவாங்க. நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டு தெரியுறீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க டியூக். இதுதான் யங் மாஸ்டர் ஜோசாவா? இவரை பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரியே தெரியலையே. அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றான். என்னது பார்த்தா ராயல் நைட் எல்லாருமே இங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க யார் தான் வரா? அப்படி ராயல் நைட் ஆர்டர் என்ன மொத்த பெட்டாலியனுமே இங்க கூட்டு வந்துட்டாங்களா? அப்போ இதுதான் ஆண்டஸோட டியூக்டமா? அந்த 9 ஸ்டார்ஸ்ல ஒரு ஆளு. நீங்க 4th பிரின்ஸ்ல அது யாருன்னா அவன் தான் கைசர். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இவனை பாக்குறது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கலாம். கட் பண்ணி இந்த சைடு எவனோ எங்கேயோ சண்டை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிளாஷ்பேக் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு ஜோக்கர், நீ தயவு செஞ்சு நிப்பாட்டு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளு எனக்கு ஆர்டர் கொடுப்பேன். இவன் தான் ஜோக்கர்.
ஃபர்ஸ்ட் இம்பீரியல் பட்டாலியன் நைட் ஆர்டர் கேப்டன். எனக்கு தெரியும் நீங்க தான் இருப்பேன்னு. டேய் ஜோக்கர், இப்படி வர எல்லாரையும் நீ புள்ளி பண்ணிட்டே இருந்தீங்க, அப்புறம் இம்பீரியல் நைட் ஆர்டர்ல ஜாயின் பண்ண யாருமே வர மாட்டாங்க. இவன் என்ன சொல்றானா, நான் என்னப்பா பண்றது, இவங்க எல்லாரும் ஒரு நைட் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சோண்டு மேனா இருக்குங்கிற பேச்சுனால ஓவரா பண்ணி தெரியுறாங்க, அதான் ஒரு பாடம் புகுத்தலாமேன்னு. சரி, எதுக்காக நீங்க வந்திருக்க? அதுவா, வெனசானிமெண்ட் ஒரு மிஷின் வந்திருக்கு, அதை நீ தான் பாத்துக்கணும். பாஸ்ட்ல கைஸ் பிரசன்ட் தான். ஆக்சுவலா அந்த வெனசா வந்துட்டு அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணிச்சுல, அதுக்கப்புறம் நடந்தது போல இருக்கு. இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கலாம் அந்த ஜோக்கர் பையன். அப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சின்ன பையன் ஜோசா வாழ்க்கையில இதுக்கப்புறம் சுவாட தொடவே முடியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும் அதானே. அப்போ நீ தான் அந்த ரூமர்ல இருக்கிற ஹெட்மாஸ்டர் ஜோசாவா? ஹீரோக்கு சம காண்டாவது அவன் மூஞ்ச பார்க்கும் போதும் இந்த கைசர் பண்ணாட பையில உடனே இந்த சைடு கூட அந்த ஹெட்மாஸ்டர் ஜோசா, உங்களோட மேனர்ஸ் பாருங்க, நீங்க பைக்கி பிரின்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. இந்த எம்பையர்ல ஒரு ஸ்கைக்கு 2 சன் இருக்கவே முடியாது. அது மாதிரி எப்படி ஒரு நைட் தன்னோட லாட தவிர வேற யாரு கீழேயும் சர்வ் பண்ண மாட்டானோ, அது மாதிரி அந்த நைட்டு லார்டு இல்லாம இன்னொரு ஆளுக்கு மட்டிலும் தலைவானமானா அது ஒரே ஒரு ஆள் தான், அது இந்த எவலான் எம்பையரோட எம்பரர் மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த 4th பிரின்சஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணுமா? உடனே அங்க முன்னாடி இருந்துட்டு இந்த சின்ன பையலுக்கு நம்ம பாடம் கொடுத்தே ஆகணும். நமக்குள்ள இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான், கண்டிப்பா அவன் மூளையை கல்வி வச்சான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஸ்வாட் எடுக்கிறாங்க. நீ சாதாரண ஒரு கான்காம்பைனோட பையன் தான், இத்தனை காலமா அந்த ஹார்ஸோட ஷிட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்த நீ 4th பிரின்ஸை பார்த்து இந்த மாதிரி பேசுறியா? இவன் யாருன்னா பால்மாங் டான் பிரவுன், 9th இம்பீரியல் பட்டாலியன் வைஸ் கேப்டன். பக்கத்துல இருந்து ஆம்ஸ்டாங் உடனே அவனோட கத்தி எடுக்கிறாரு. எனக்கு புரியுது, நீ ஒரு டியூக்கு கத்தி எடுத்தினா ஓகே, பட் ஆனா ஒரு கான்காம்பைனோட பையனுக்கு எதுக்காக நீ வந்து நிக்கிற? என்ன சொல்றீங்க? ஹெட்மாஸ்டர் ஜோசாவும் டியூக்ல ஒரு ஃபேமிலி தான். டியூக் பண்ணு, நீங்க 2 பேரும் இப்ப பிரின்ஸ் முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க, என்ன நீங்க 2 பேரும் சாவணும்னு ஆசையா? இவனுக்கு உடம்பெல்லாம் நடக்குது. இவரு அந்த 9 ஸ்டார்ல ஒரு ஆள், டியூக் ஆக்னஸ் தானே. பா, என்ன பிரஷர். ஜோசா, நீ தான் இந்த இடத்துல தப்பா பேசிட்ட, ஒழுங்கு மரியாதையா பிரின்ஸ் கிட்ட சாரி கேளு. கைசர் ஒண்ணு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனும் தப்பா சொல்லலையே. 4th பிரின்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இங்க இருக்க எல்லாருமே உங்க மேலதான் அட்டென்ஷன் வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை தப்பா போனா கூட இம்பீரியல் ஃபேமிலியோட அத்தாரிட்டிக்கே அது கொஸ்டின் மார்க் ஆயிடும். சார் எவர் கிராண்ட், நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா என்னோட பிரைட வச்சு இங்க நான் ஒண்ணுமே பண்ண போறதும் கிடையாது. இத்தனைக்கு நான் ஒரு 4th பிரின்ஸ், எந்த ஒரு பவருமே எனக்கு கிடையாது. எப்படி அந்த பையன் ஜோசா சொன்னானோ அதே மாதிரி அந்த பையன் சொன்னது உண்மைதான். நைட் ஸ்ட்ரீட் பண்ண வேண்டிய, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள்னா அது எம்பரர் தான். இந்த அவலான் எம்பையரோட எம்பரர் மட்டும் தான். ஜோசா, எனக்கு புரியுது, நீ இந்த இம்பீரியல் நைட்ஸ் சொல்றதெல்லாம் காதுல வாங்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ஒரு நைட்னா அவங்க கேப்பபிளான ஆளுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு பிடிக்காதெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான். ஒரு நைட்டா இருந்துகிட்டு எல்லாமே வாய் வீச்சு தான், கை வீச்சு ஒண்ணுமே இல்லனா அவங்க பேசுறத கண்டுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான், எனக்கு தெரியும் இந்த பையன் வாயாலே எல்லா சண்டையும் போடுவான், பட் ஆனா போன தடவை மாதிரி இந்த தடவை இருக்காது. ஏன்னா போன தடவை நான் இந்த வார்த்தைக்காண்டி தான் விழுந்துட்டேன், இந்த தடவை கண்டிப்பா வேற மாதிரி நடக்கும். உன் தலையா என் கையால நானே இருக்கிறேன். ஹீரோவோ, நான் எப்பயுமே ரெடி தான். உடனே இந்த ஜோக்கர் பையன் வந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பிரின்ஸ் கிட்ட இவ்வளவு சூடா பேசுவ? 4th பிரின்ஸ், நான் இப்ப என்னோட பவுண்டரிஸை தாண்டி பேசுற மாதிரி இருக்கலாம், பட் ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கு. இந்த தடவை இந்த மேனா ஐடென்டிபிகேஷனை என் கண்ணால நானே செக் பண்றேன். இவன் இந்த மாதிரி பேசுற அளவுக்கான ஸ்கில் அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா அவனோட சேஃப்டிக்காக இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னோட கம்பேர் பண்ணும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பி ரேங்க், அதனால உங்களால ஈஸியாவே அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை பண்ண முடியும். அப்ப நீங்க பண்றது கரெக்டா தான் இருக்கும். அப்போ 4th பிரின்ஸ் ரொம்ப நன்றி. அப்ப என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிடுறேன். ஹெட்மாஸ்டர் ஜோசாவோட மேனா ஐடென்டிபிகேஷன் ப்ராசஸ் அப்ப நானே பாத்துக்கிறேன். எல்லாரும் இப்ப வந்துட்டு டியூக் ஆக்னஸ் ஃபேமிலியோட பிக் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்காங்க. டேய் தம்பி, என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஒரு ஸ்ட்ரீட் போல கையில வச்சு நிக்கிற, உனக்கு என்ன இதை பார்த்தா கேம் மாதிரி இருக்கா? என்ன உனக்கு தலைகாலம் ஏறி போச்சா? அவனை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நீ ஒரு டேலண்டான ஆளுன்னு சொன்னதுனால ஹீரோனா ஒரு மாதிரி தெரியல. பரவாயில்ல, நீ நல்லாவே பேசுற. எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் நைட் ஆர்டர்ல எல்லாரையும் பேசுறத வச்சு சூஸ் பண்றாங்க போல இருக்கு. நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. தம்பி, நீ இப்ப என்ன சொன்னியோ அதை நான் உன்னை ரிக்ரெட் பண்ற அளவுக்கு செய்யறேன். உனக்கு தெரியும்ல இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. நீ என் கூட சண்டை போட்டாகணும். அப்புறம் நான் தான் சொல்லுவேன் உன்கிட்ட மேனா இருக்கா இல்லையான்னு. அவன் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ முன்னாடி எடுத்து கம்ப வச்சு மூஞ்சில் அடிக்கிறான். டெஸ்ட் மிஸ்ல எப்படியோ தடுத்துறான். இது எந்த மாதிரியான மேனா? இவ்வளவு ஹெவியா இருக்கு. அது எவ்வளவு பெரிய மேனாவா இருக்கலாம், ஆனா அது வெறும் ஒரு பொம்மை கம்மி தான். நான் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணனாலே சோலி முடிஞ்சது அவனுக்கு. ஹீரோ மனசுல நினைச்சுக்கான், என் கூட சண்டை போறாங்க எல்லாருமே நினைக்கிறது ஒரே விஷயம் தான், எனக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா விஷயம் முடிஞ்சதுன்னு. பட் ஆனா இந்த வீக்னஸ் என்னோட ட்ரைனிங்ல நான் எப்பயோ ஓவர் கம் பண்ணிட்டேன். அந்த கம்ப வச்சு தலையில ஒரே அடி, இவன் எப்படியோ அதை தட்டுறான். திரும்ப ஸ்விங் எடுத்து மூஞ்சில ஒரே குத்து வரும்போது அதையும் தட்டுறான். பிரின்ஸ் சொன்னேன், பரவாயில்லையே சமயம் சண்டை போறானே ஒரு பி ரேங்க் நைட்டோட அந்த வயசுல, சூப்பர். அந்த ரெட் ஹேர் மண்ண என்ன சொல்றானா, பிரின்ஸ் உங்களுக்கு வேணா அது பார்க்க சூப்பரா தெரியலாம், பட் ஆனா ஜோக்கர் வந்துட்டு சி ரேங்க் உள்ள எபிலிட்டி அளவு தான் யூஸ் பண்றான். ஆனா இவனுக்கு நல்லாவே தெரியுது என்னது மேனாவை கம்மியா யூஸ் பண்றானா. வாய்ப்பே இல்ல. ஜோசா தான் டெக்னிக்ல இந்த இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்கான். அது என்ன ஸ்பியர் டெக்னிக்கா? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஜோக்கர் பையன் மனசை நினைச்சுக்கிறான், இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமே. அது மட்டும் நடந்ததுன்னா அப்புறம் வெனசா என்னோட தலையை வெட்டி தனியா எடுத்துருவா. அப்ப எனக்கு வேற வழியே இல்ல, நான் இதை கேம்பிளா பண்ணி தான் ஆகணும். ஹீரோ இந்த மனசுல நினைச்சுக்கிறானா, நான் நினைச்ச மாதிரியே ஒரு பி ரேங்க் தான், வேற லெவல்ல இருக்கான் பெபிளோட. நான் கூட சண்டை போட அவனோட மேனாவும் ஆடாயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட பாடியில இருக்கிற ஹோலி பவரும் மேனாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிஸ்கர் மூடுக்கு போயிடும் போல இருக்கு. இந்த ஜோக்கர் என்ன சொல்லுமா, இந்த ஜோக்கர் பையன் மனசுல என்ன நினைச்சுக்கிறானா, இந்த இடத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது டியூக் ஆக்னஸ் மட்டும் தான். பட் ஆனா நான் ரேஞ்சில ஃபாஸ்டர் தான். பிளிங்க் பண்ற செகண்ட்ல ஹீரோ தாண்டி இவன் அடிச்சுட்டு இங்க வந்துடுறான். சமாடி விழுந்துருது ஜோசாக்கு, ஐ மீன் ஹீரோக்கு. ஆம்ஸ்டாங் ஒண்ணு அந்த ஜோக்கர் பையன் இப்ப பி கிரேட் மேனா தானே யூஸ் பண்ணா. யங் மாஸ்டர் ஜோசா இப்ப டேஞ்சர்ல இருக்காரு. ஆம்ஸ்டாங் அப்படியே அமைதியா உட்காந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்ன யங் மாஸ்டர், உங்களோட மொத்த மேனாவையும் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி இப்ப நான் அட்டாக் பண்ணதை தட்டிங்களா?
பட் ஆனா இந்த தடவை அதே விஷயம் வேலைக்காகாது. இவன் பாட்டு ஹீரோ போட்டு வட்டி அடி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் எப்படியோ தடுத்துட்டு இருக்கான். நீங்க எவ்வளவு மேனாவை கேதர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த ரெட் கார்டு நோட் பண்ணிடுறான் போல இருக்கு. ஜோக்கர் என்ன பண்ற, ஒழுங்கா இந்த ஃபைட்டை இப்பயே நிப்பாட்டு. அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. பார்த்தா அங்க ஹீரோவும் நிக்கிறான், அந்த ஜோக்கர் பையனும் நிக்கிறான். நான் பின்னாடி வந்துட்டா. கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது பார்த்தா நம்ம லூகியா விளையாண்டாரு. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அவன் இப்ப யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் ஸ்கில் அது கண்டிப்பா பி ரேங்க் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்றது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நான் கண்டிப்பா தோத்துருவேன். இந்த பையன் மனசுல நினைச்சுக்கிறானா, ஒரு சி ரேங்க் மேனாவும் பி ரேங்க் ஸ்வாட் ஸ்கில்லும் கிளாஸ் ஆச்சுன்னா அது மூலமா பெரிய இன்டர்னல் டேமேஜே நடக்கும். அந்த ஷாக்கே போதுமானது என்னோட மிஷினை கம்ப்ளீட் பண்ண. ஹீரோ மனசுக்குள்ளே என்ன சொல்றானா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு வர வழியே கிடையாது. லூகியா என்னோட காலுக்கு நீ வந்தே ஆகணும். அப்பதான் அந்த லைட் பிரைட்டா வந்து அந்த இடமே பெரிய டேமேஜ் ஆனது. சிஃபன் பார்த்து சாக்காயிரம், அது என்ன ஆர்டிஃபெக்டா சொன்னேன். சார் புல்மா, இந்த டெஸ்ட்டுக்கு இதுவே போதுமானது இல்லையா? எனக்கு புரியுது நீங்க எதுக்காக இது பண்றீங்கன்னு. பட் ஆனா ஆல்ரெடி யங் மாஸ்டர் ஜோசா அவரோட ஸ்கில் சூப்பர்னு காட்டிட்டார்ல நம்ம எல்லாருக்குமே. புரியுது பிரின்ஸ். ஹீரோனே எப்படி இருந்தது? என்னது உன்னோட அட்டாக்க நான் தடுத்த எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நீ என்ன பண்ணனே தெரியல, பட் ஆனா உன்னோட முடிவு இதுதான். சார் ஜோக்கர் இதோட நிப்பாட்டிக்கலாம், டெஸ்ட் இதோட முடியுது. சார் புல்மா, இந்த புல்மாங் என்ன நினைச்சுக்கிறானா, இந்த சி ரேங்க் டெஸ்ட்ல பி ரேங்க் கூட ஹையரா இருக்கிற இந்த ஜோக்கரோட அட்டாக்க பிளாக் பண்ற அளவுக்கு இந்த பையனுக்கு திம் இருக்கா? இந்த எம்பையரோட கிரேட்டஸ்ட் டேலண்டான வெபுல பத்தி எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. பட் ஆனா இந்த பையன் ஏதோ ஒண்ணு இருக்கு. லார்டோட ஆர்டர் படி டியூக் ஆக்னஸோட சன்னான நீ இப்பையில இருந்து நான் உன்னை அப்பாயிண்ட் பண்றேன் சீராங் நைட்டா. இந்த எம்பரர் பிளேடுக்கு முன்னாடி முட்டி போடு. ஹீரோ மனசுல நினைச்சுக்கலாம், ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த சீராங் நைட் இது மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் ஆனா நான் முட்டாள்தனமா ஏதாச்சும் ஒன்று செய்ய நினைச்சேன்னா என்னோட கடைசி நாள் அதுவா தான் இருக்கும். என்னோட வீக் சைடா இந்த பன்னடா பயல் கிட்ட காட்டணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே நான் கண்டிப்பா கஷ்டப்பட வைப்பேன். எப்படி நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல கஷ்டப்படணும் அந்த மாதிரி. ஜோசா எப்படி இருக்க? ஹீரோ மனசுல நினைச்சுக்கலாம், டியூக்கோட மூஞ்ச என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது இவ்வளவு இந்த மாதிரி ஃபேஸ மாத்த முடியும்னு. எனக்கு ஓகேதான். இப்பல இருந்து இந்த அவலான் எம்பையர் இல்ல இந்த கான்டினென்ட்லயே யங்கஸ்ட் மேனா யூசர்னா அது யங் மாஸ்டர் ஜோசா தான். அன்னைக்கு நைட்டு டியூக் ஆக்னஸ் கிராண்ட் மீட்டிங் ரூம். இவன் தான் கவுண்ட் அனல் வெசல் ஆஃப் டியூக் ஆக்னஸ். சார் தயவு செஞ்சு ரிப்போர்ட் இருந்தா அதை சொல்லுங்க. ஆம்ஸ்டாங் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் நான் ரிசீவ் பண்ணது என்னன்னா, எக்ஸ்பெடிஷனுக்காக போன எல்லா நைட்ஸும் திரும்ப உடனே வந்துட்டாங்கன்னு. என்ன சொல்றீங்க சார்? நைட் ஆஃப் த கோல்டன் மேன் சீக்கிரமா வந்துட்டாங்களா? ஆமா, ஏதோ ஒரு ரீசனுக்காக நார்த் சைட்ல இருக்கிற டெரிட்டரியில ஊர்பட்ட ரிப்போர்ட்ஸ் ஊர்பட்ட மான்ஸ்டர் இருக்கு, அது சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜர்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம நைட்ஸ் எல்லாம் உடனே திரும்ப வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, பிளாக் ஆர்கிஸ் எல்லாம் திரும்ப அப்பீர் ஆயிருக்கு. மத்த மான்ஸ்டர்ஸ் கூட பிளாக் ஆர்கிஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா பிளாக் பீயிங்க விட இதுதான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணா எல்லாரும் பார்த்து பயந்து நடுகிற அந்த டோலையே இது ரெண்டு கையால பிச்சு தூக்கி போட்டுரும். கிளாஸ் 4 மெஜிஷியன் அப்புறம் நைட்டே இது கூட சண்டை போட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க எல்லாரும் அதை கேட்ட உடனே குசுகுசுன்னு பதறி கதற ஆரம்பிச்சிடறாங்க. என்னது பிளாக் ஆர்கிஸா? அதுவும் இங்க இருக்கிற பக்கத்துல உள்ள டவுன்லயா? என்ன பண்றது? டியூக்கோனே ஒரு பிரச்சனை இல்ல, அதை நானே பாத்துக்கிறேன். சரி அடுத்தது என்ன பிரச்சனைங்கிறத சொல்லு. ஓகே சார். அடுத்த ரிப்போர்ட் எதை பத்தினா, 5வது டியூக் ஃபேமிலியை பத்தி தான். 5வது டியூக் ஃபேமிலியா? அது பாயிண்டர் ஃபேமிலியாச்சு. டியூக் மனசுல நினைச்சுக்காரு. அப்போ செயலும் காக்ஸும் இங்க வந்ததுக்கு ரீசன் இருக்கா? அந்த ரிப்போர்ட்டை இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட தனியா சொல்லு. ஓகே சார் புரிஞ்சுது. இன்னொரு வந்துட்டு, சார் அப்போ பெருசா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லனா தயவு செஞ்சு இப்போக்கி சொல்லுங்க. உடனே சிஃபன் இருந்துட்டு, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா யங் மாஸ்டர் ஜோசா பத்தி தான். இவங்களா இருந்துட்டு, ஆமாமா நான் கேள்விப்பட்டேன், யங் மாஸ்டர் பெபிலி தோக்கடிச்சு யங்கஸ்ட் சீராங் நைட்டா மாறி இருக்காராமே யங் மாஸ்டர் ஜோசா. இது ஆக்னஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய கிரேட் நியூஸ்ல. இன்னொரு வந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சீஃபன் என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேட்போம். ஆக்சுவலா யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு இந்த ஃபேமிலில எல்லாரும் மறந்த ஒரு ஆளு. எந்த அளவுக்குன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த மேனா டிசபிலிட்டினால அவரால் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளு எப்படி திடீர்னு சீராங் நைட் அளவுக்கு ஸ்கில்லர்ஃபுல்லான ஆளா மாறினாரு? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சமாச்சு நடக்கிற விஷயமா? இவன் ஒண்ணு கமாண்டர் சீஃபன் நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஆக்சுவலா நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன்னா, யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலிக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையா வரும். அந்த மாதிரி பவரை பாரோ பண்ணலன்னா அவர் எப்படி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா பண்ணாருன்னு என்னால நம்பறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்ல. சீஃபன் என்ன சொல்றீங்க? அவுட்டர் சோர்ஸ் பவரா? நீங்க பட்டுக்கு ஏதாச்சும் கம்மி கதை விட்டுட்டு இருக்காதீங்க. சார் ஆம்ஸ்டாங் நீங்களே பாத்தீங்களா உங்க கண்ணால? அன்னைக்கு சண்டை அப்ப யங் மாஸ்டர் ஜோசா பவர் யூஸ் பண்ணது அந்த வெப்பனும் அதுக்கப்புறம் மாறிச்சு. கண்டிப்பா அது ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அதுவும் இல்லாம யங் மாஸ்டர் ஜோசாவோட வெப்பன் வந்துட்டு ஒரு ஸ்பியர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பியரால அந்த அளவுக்கு பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நேத்து நடந்த சண்டையில ஜோக்கர் அவரோட கடைசி அட்டாக் பண்ணும்போது அதை தடுத்தப்ப யங் மாஸ்டர் ஜோசா வச்சு இந்த ஸ்பியர்ல இருந்து என்னால டிமோனிக் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சது. உடனே இவங்க எல்லாரும் இருந்துட்டு, என்னது டிமோனிக் எனர்ஜியா? ஆமா, சீக்கிரமா ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கு அது ஒரு வழிதானே. ஏய், நம்ம கான்டினென்ட்ல இந்த டிமோனிக் எனர்ஜி டார்க் மேஜிக் இதெல்லாம் டாபு தானே. எனக்கு தெரிஞ்சு ராயல் ஃபேமிலி இது கண்டிப்பா பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் குசு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் டியூக் கிட்ட இது உண்மையா இருந்ததுன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நீங்க சீக்கிரமா இது உண்மை என்னங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு மாத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க டியூக் கிட்ட. அதுல ஒருத்தன் என்ன சொன்னா, நம்ம இப்போதைக்கு வேணா யங் மாஸ்டர் ஜோசாவை இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த கதை வந்து உள்ள வந்தாராம். என்ன சீஃபன், டிமோனிக் எனர்ஜியா? நீங்க அந்த அளவுக்கு கியூரியஸா இருக்கீங்கன்னா நீங்களே ஏன் டெஸ்ட் பண்ண கூடாது? யங் மாஸ்டர் ஜோசா என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றேன்னா சீஃபன், நீங்களே ஏன் வந்து பார்க்க கூடாது நான் வந்துட்டு இந்த பவர் எல்லாம் டிமோனிக் பீயிங் இருந்து பாரோ பண்ணிருக்கேனா இல்லையானு? ஏன்னா என் கூட சண்டை போட்டீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம்ல. இல்ல நீங்க என் கூட சண்டை போற அளவுக்கு கேப்பபிளான ஆள் கிடையாதா? இந்த சிஃபன் மனசுல நினைச்சுக்கலாம், இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே மறக்குவான். என் கூட சண்டை போடணும்னு சொல்றான். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஏதாச்சும் நடந்தா கூட என் தலை பறந்து போயிடும். ஏன்னா டியூக் இவனுக்கு மொத்த சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இவன் சொல்ற மாதிரி இவனோட ஸ்கில் எல்லாம் இவனோடதுன்னா கண்டிப்பா சண்டை போட்டா நான் தோத்துருவேன். என்னாச்சு சிஃபன், ஆன்சர் பண்ண இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? இந்த ஃபேமிலியே நீங்க தான் சூப்பரான நைட் வேற. நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்க மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அதை கேட்டு சிஃபன் சம தாண்டாயிரம். யங் மாஸ்டர் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹார்ஷா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் அந்த மேனாவை தாங்கவே முடியல. கமாண்டர் சிஃபன் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. நீங்க டியூக் முன்னாடி இருக்கீங்கறத முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல நிப்பாட்டீங்களா? சிஃபன் வணக்கம் தான்.
ஆக்சுவலா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிற சிஃபன். அவனோட மேனாவை செக் பண்ண வந்தது யாருன்னு மறந்துட்டியா? ஆமா சார் டியூக், வந்தது எவர்கிராண்ட் ராயல் நைட் ஆர்டர்ல இருந்து. உண்மையிலேயே உங்க சொல்ற மாதிரி டிமானிக் எனர்ஜியா பவர் பாரோ பண்ணிருந்தா அவர் ஈஸியா நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. சரி இப்ப கேட்டீங்களா, இதோட ஜோசாவோட பிரச்சனை முடிஞ்சதுல. இப்போ இதுல யாருக்காச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கா? அப்புறம் ஜோசா, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு மட்டும் நினைக்காத. சில விஷயம் நானும் கன்ஃபார்ம் பண்ணும், சில விஷயத்த நான் கேட்கணும் உங்ககிட்ட. நீ இப்படி திடீர்னு பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தோட இருப்பேன்னு யாருமே இங்க நினைச்சு பார்க்கல. இது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான், அது என்னையும் சேர்த்துதான். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன்னோட ஃபுல் எபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க்கு போறோம். இவங்க எல்லாரும் மறுபடியும் குசு பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றீங்க டியூ, நீங்க ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க்கு தனியா போறீங்களா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நைட் ஆர்டர்ஸ் பாத்துப்பாங்களே. ஆமா, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இவங்க மட்டும் வளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்டாங்கும் சார் இங்க இருக்கிற கவுன்ஸ் கூட நானும் ஒத்துக்கிறேன், அது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். நீங்க எல்லாரும் யாரை பத்தி கவலைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த டார்க் ஃபாரஸ்ட் விஷயம் எல்லாத்தையும் முடிச்சாச்சுனாக்க நான் கேபிட்டல் இருக்கிற இம்பீரியல் அகாடமியில ஜோசுவாவை சேர்த்து விடதா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்ன டவுட் வேணா இருக்கலாம் ஜோசுவாவோட டேலண்ட பத்தி. பட் ஆனா உண்மை என்னன்னா அவர் சூப்பரான டேலண்ட். அயன்கிளாட் ரூல்ஸ் படி இங்க நம்மளோட ஆங்கூஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபேர் சான்ஸ் கொடுத்தே ஆகணும். இங்க சிஃபன் மனசுல நினைச்சுக்கலாம், போச்சு போச்சு இந்த நார பையன் அந்த அகாடமிக்கு போயிட்டு அவனோட ஸ்கில் எல்லாத்தையும் வேற லெவல்ல ரெடி பண்ணிட்டு வந்துட்டானாக்க இவன் மேல கை வைக்க அப்புறம் ஒரு பையன் இருக்க மாட்டானே. இதே மாதிரி போச்சுனாக்கா அப்புறம் லார்ட் பெபிள் அவரோட சக்சஸ் காம்படிஷன்ல இருந்து பின்னாடி தள்ளப்படுவாரு. நான் சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ ரெடி பண்ணி ஆகணும், போடாம தடுக்கிறதுக்கு. நான் அவனை டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஹீரோனே டியூக், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது? அது என்னன்னா டியூக், நான் கேபிட்டலுக்கு என்னோட அம்மா கூட போகணும்னு நினைக்கிறேன். சிஃபன் ஒண்ணு ஏஞ்சினு அது நடக்க வாய்ப்பே கிடையாது. டச்சஸ் வெனசா அதுக்கு ஒரு தடவை கூட ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் லூசியா கேபிட்டலுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஃபன் என்ன சொல்ல வரீங்க? டச்சஸ் வெனசா எதுக்கு ஒத்துக்கணும் இதுக்கு? அப்போ நீங்க டியூக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டச்சஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல வரீங்களா? ஹீரோ அந்த வார்த்தையை விட்டவனே மொத்த கொன்னும் சிஃபன் பக்கம் திரும்புது. இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கலாம், போச்சுடா இப்ப நான் ஆமான் மட்டில சொல்லிட்டேனா அவ்வளவுதான். டியூக் வந்துட்டு டச்சஸ் பக்கம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நடந்ததுனாக்க அவ்வளவுதான், ரிட்டர்னர்லாம் சும்மா விட்டு தர மாட்டாங்க. டியூக், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணினாக்க அப்புறம் லேடி லூசியாக்கு மட்டும் நீங்க ஃபேவரா இருக்கீங்கன்னு எல்லா இடத்துலயும் ரூமர் பரவும். அதனால சொல்ல வந்தேன். டியூக்கனே அது அதோட மறந்துரு. ஜோசுவா, நீ சொன்ன மாதிரி லூசியாவை நான் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி டியூக். டியூக் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, நான் நினைச்ச மாதிரி இவன் ஒரு சாதாரண பையனே கிடையாது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி எத்தனை காலம் ஆகுது. அந்த பையன் பெபிள் கூட என்ன இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. இங்க இருக்கிற யாருக்காச்சும் இந்த மேட்டர் பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா? பிஜி, நீங்க எப்படி பண்ணீங்களோ அதையே பண்ணுங்க. உங்க விஷயம் தான் எங்க விஷயம், இவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம முடிவு பண்ணதுதான். ஆம்ஸ்டாங், டிஸ்பேட்ச் ஆக போற நைட்ஸ் கூட என் ரூமுக்கு இன்னைக்கு நைட் வா. அப்புறம் பாயிண்டர் ஃபேமிலியோட டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வா. எஸ் சார். ஜோசா, நீ என் கூட வா. ஓகே டியூ. பெபிள் ஒண்ணே எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. லார்ட் பெபிள், பெபிள் கடைசியா ஒரு வழியா மீட்டிங் வந்துட்டு, அதுவும் லேட்டா வந்திருக்கேன். இத்தனை காலமா வராம இருந்துட்டு என்ன மன்னிச்சுங்க டியூ. எனக்கு தனியா யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. மறுபடியும் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன், எத்தனை மனசுக்குள்ள நினைப்பீங்க. பரவாயில்லையே, பெபிளும் மாறிட்டான் போல இருக்கு. பட் ஆனா இது கண்டிப்பா கெட்ட விஷயம் கிடையாது. பெபிள், நீ இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நீ சொல்லணும் தான் வந்திருக்க. என்னது சொல்லு? லார்ட் ஜோசா. என்னாச்சு பெபிள், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லுமா? அதை கேட்டோன்னே சிஃபன் வந்துட்டு, லார்ட் ஜோசா, லார்ட் பெபிள் வந்துட்டு ரேங்க்ல உங்களோடமே அதிகம், அதனால அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹீரோன்னு சிஃபன், நீ என்ன பெபிளோட வாயா? அவனுக்கு இல்லையா வாயி? அவன் பேச மாட்டானா? எனக்கு கொஞ்ச நாளா ஃபீல் ஆயிட்டே இருக்கு. நீ பேசுறது பண்றதெல்லாம் பார்க்கும்போது நீ பெபிளோட ரிட்டைனர் மாதிரியே நடந்துக்கிற. நீ மாஸ்டர் டியூக் ஆக்னஸ்க்கு தானே சர்வ் பண்ணிட்டு இருக்க. இல்ல என் மாஸ்டர் ஜோசா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஈக்விட்டியை ஒழுங்கா ஃபாலோ பண்ணங்கிறதுக்காக தான் நான் ரிமைண்ட் பண்ணேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சிஃபன், இந்த ஃபேமிலில யார் வேணாலும் டாப்புக்கு வரலாம். அவங்க கிட்ட ஸ்கில் இருந்தா உங்களோட ஒப்பீனியனை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம ஆக்னஸ் டியூக் ஃபேமிலியோட லாபே அதுதானே. பெபிள் ஒண்ணே சார். சிஃபன், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜோசா சொன்னதெல்லாம் தப்பும் கிடையாது. இங்க டியூக் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, பரவாயில்லையே எப்ப பார்த்தாலும் கண்ணுல ஒரு கோவத்தோடய தெரிஞ்சிட்டு இருந்தா இப்போ ஒரு நைட்டுக்கான கண்ணை அவன் கண்ணுல நான் பார்க்க முடியுது. ஜோசா, எனக்கு புரியுது, ஒருத்தவங்களோட ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணணும். அதை நான் என் உடம்பு மூலியமாவே ஈஸியாவே உணர முடிஞ்சது. கண்டிப்பா நான் பெரிய ஹைட் ரீச் ஆவேன். நீ மேல போயிட்டே இருக்கும்போது நான் கீழே நின்று கிரவுண்ட் பார்த்துட்டு இருப்பேன், மட்டியில நினைச்சு பார்க்கவே பார்க்காத. பரவாயில்லையே, இந்த பையனோட 2வது ஸ்பேரிங் அப்புறம் அவனோட கண்ணு மொத்தமாவே மாறிட்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல பெபிள், நான் மாற மாட்டேன். டியூக் சொல்லு பெபிள், இப்பையில இருந்து ஆக்னஸ் ஃபேமிலியோட ஹையர் சீட்ல இருந்து நான் ஃபார்முலா வெளில வரேன். அதுக்கிட்ட பின்னாடி இந்த கவுண்ட் எல்லாரும் கார்டு ஆயிடுறீங்க. என்ன சொல்றீங்க பெபிள்? உங்களோட அபிஷியல் ஹையர் சீட்ல இருந்து வெளில போறீங்களா? உங்களோட சீட்டை எதனால அப்படி கொடுத்துறீங்க சொல்லுங்க. டியூக் ஒண்ணு என்ன சொல்ற பெபிள்? உன்னோட கான்ஃபிடன்ஸ் நீ இழந்துட்டியா? உன்னோட தம்பி இவ்வளவு டேலண்டடா இருக்கான்னு? டியூக், அதனால இல்ல. நான் எதுக்காக அப்படி சொன்னா, ஆக்னஸ் ஃபேமிலியோட லாவை ஃபாலோ பண்ணணும் தான். அந்த பொசிஷனுக்காக நான் ஃபேர் அண்ட் ஸ்குவாரா ஜெயிச்சு அந்த இடத்த எடுத்துக்கிறேன். சரி, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அப்போ இதோட இந்த மீட்டிங் முடியுது. நம்மளால டியூக்கு ஒரே குசி. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் எல்லாம் மாறுது. பட் ஆனா எப்ப மாறுன்னு தெரியல. பட் ஆனா மாறுது. பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, அது கெட்டதா மட்டும் போகாது. கட் பண்ணி இங்க டச் ரூம் கட்டுறாங்க. என்ன சொல்ற பெபிள்? அவனோட ஹையர் சீட் அபிஷியலா வெளில வந்துட்டானா அந்த பக்கி பயல? அதுவும் இல்லாம லூசியாவை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போறானா? ஆமா டச்சஸ் வேணா சார், நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஆல்ரெடி அங்கிள்கிட்ட கொடுத்த அந்த மிஷினை வேற அவர் ஃபெயில் பண்ணிட்டாருன்னு சமகான்ல இருந்தேன். இப்ப இது வேற யார்? சிஃபன், உனக்கு தெரியும்ல எனக்கு பெபிள் தான் எல்லாமே. ஆமா மிஸ், நான் தான் அங்க அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இருந்தேன். நான் ஏதாச்சும் பண்ணி அவர் சொல்றதுக்கு முன்னாடி தடுத்து இருந்திருக்கணும். இல்ல சிஃபன், நீ எவ்வளவு ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவனோட அம்மா, அவங்க அப்பா மாதிரியே அவனு ஒரு ஸ்டபனான ஆளு. நீ அந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணியிருந்தாலும் உன்னால தடுத்துக்கவே முடியாது. அப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனையில அந்த ஒண்ணுக்கு பிரோஜனம் இல்லாத பையன் பெபிள் பொசிஷனோட மேல வளர்ந்து வந்துருவானா? அப்போ நமக்குள்ள இருக்கிறத நான் என்னோட ஹஸ்பண்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். மிஸ் வெனசா, கவலைப்படாதீங்க, அது நான் நடக்க விட மாட்டேன். அந்த பையன் அவனோட பிளான் தான் என்ன மேம்? அது என்னன்னா, டியூக் வந்துட்டு அவனை அந்த டார்க் ஃபாரஸ்ட்க்கு கூட்டு போறதா இருக்காரு. அந்த டார்க் ஃபாரஸ்டா? அது நார்த்தன் மோஸ்ட் சைட்ல இருக்கு. அது ஒரு பேரன் லேண்ட் ஆச்சு. இங்க இருந்து அங்க போக 2 நாள் ஆகுமா?
அது எதனாலனா மேம் அந்த ஃபாரஸ்ட்ல மாஸ்டர்லாம் கண்ணா பண்ணானே இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கு. அதனால டியூக்கே பர்சனலா அதை கொள்றதுக்காக போறாரு. அப்ப என்ன சொல்ல வர சிஃபன்? அப்ப அந்த பையனும் லூசியாவும் அவங்க இங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கேபிட்டலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்றியா? ஆமா மேம். அப்போ சிஃபன் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி லூசியாவை என்னோட ஒரு சாப்பாட்டுக்கு ஜாயின் பண்ண சொல்லு. ஏன்னா அவளுக்கும் அன்னைக்குதான் அவளோட ஃபர்ஸ்ட் நாளாவும் லாஸ்ட் நாளாவும் இருக்கும். மேனா டெஸ்ட்டுக்காக வந்த இம்பீரியல் நைட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு தான் கிளம்புறாங்க. ஏய் என்னடா பண்ற? ஃபோக்கஸ் இங்க வைடா. நம்ம இன்னைக்கு நைட் கிளம்பி ஆகணும். புரிஞ்சுது. எல்லாரும் சீக்கிரமா ஹார்ஸ் எல்லாம் வரிசையா வைங்க. ஏய் நீ போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணு. லக்கேஜஸ் எல்லாம் எங்கன்னு எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங் கிளியர் பண்ணோன்னே அகாடிக்கு போறோம். அதுக்கு முன்னாடி நீ ஆக்னஸ் பேரை விட்டாவணும். என்ன சொல்றீங்க டியூ? அதனால இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ. நான் ஒரு தடவை மேஜிக் டவர் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக எனக்கு இது ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க. இதுதான் டான் ரிங். மேஜிக் டவர் மாஸ்டரோட டான் ரிங்கா? அது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆச்சே. அதை அவரே கிரியேட் பண்ணார்ல. அந்த ரிங்ல மேனாவை இன்ஜெக்ட் பண்ண வேகத்துக்கு அது ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணும். நீ ஒரு தடவை அந்த ரிங்ல மேனாவை இன்ஜெக்ட் பண்ண உடனே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீயே புரிஞ்சுப்ப. டியூ ஆக்சுவலா டான் ரிங்க ஹையருக்கு தானே கொடுக்கணும். ரோசா நீ ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்துட்டு பாரோ பண்ணிக்க தான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஸ்டோரேஜ் ரூம்ல சும்மாவே கிடக்குதுன்னு தான் வந்துட்டு கொடுக்குறேன். டியூ நீங்க இந்த ரிங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? ஜோசா நீ இந்த ரிங்ல மேனாவை இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஆர்மர் வந்த உடனே அந்த ஆர்மர்ல இருக்கிற எல்லா ஃபேமிலியோட சிகிலும் இருக்கும். இது எதுக்காகனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பிளைஸையும் ஒன்று துரத்துறதுக்காக. ஏன்னா உன்னோட ஐடென்டி இட்டனா இருக்கும்ல. எதனால சொல்றேன்னா எது என்னோடதோ அதை வேற யாராச்சும் எடுக்கணும்னு நினைச்சா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெளில இருந்து பார்க்க நீ பேர் தெரியாத ஒரு விஸ்கட் ஃபேமிலில இருந்து வந்த ஹையர். நீயே ஏதாச்சும் ஒரு நேமை யோசிச்சு வச்சுக்கோ. ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான் இவர் என்கிட்ட இந்த டாங் ரிங்க வந்துட்டு கொடுக்கறதுக்கும் அப்புறம் எனக்கு இன்னொரு பேர் கொடுக்கறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இம்பீரியல் பிரின்ஸுக்கு கரெக்டா இருக்கும். பட் ஆனா எனக்கு இது பிரச்சனை தர மாதிரில இருக்கும். ஜோசா சொல்லுங்க லார்ட், நீ என்ன வெறுக்கிறியா? உண்மையை சொல்லணும்னா இல்லன்னு சொல்லலாம். என்னோட பாஸ்ட்ல நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அந்த கிரேட் ஆக்னஸ் அவரோட எண்டு அவ்வளவு சீக்கிரமா வரும்னு. இன்னும் 10 வருஷத்துல நடக்க போற அந்த சிவில் வார்ல அவரோட உயிரை அவர் விடுவாரு. இவர் என்னையும் என்னோட அம்மாவையும் அப்படியே தனித்தனியா விட்டுட்டாரு. அதனாலேயே என்னோட அம்மா கொஞ்ச நாளையே உயிரை இழந்துட்டாங்க. ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்ல டியூக்கோட ஃபேஸ் நான் பார்த்ததை என்னோட கையில விரல விட்டு எண்ணிடலாம். அதனாலேயே என்னவோ அவர் மேல இருந்த கோவம் எல்லாமே எனக்கு என்னன்னே தெரியாம மறைஞ்சு போச்சு. எல்லாரும் டைம் தான் ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த தடவை இல்லாத அந்த ரிலேஷன்ஷிப் இப்ப உருவானதோ என்னவோ. இங்க பிரின்ஸ் வந்து லார்ட் ஜோசா ஏதோ நல்ல விஷயம் நடந்துருக்கு போல இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஓ ஆமால நீங்க இப்ப நைட் ஆயிட்டீங்களா? நான் வேணா உங்களை சார் ஜாஸ்வான் கூப்பிடவா? ஹீரோவோ என்னது இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஜோசா நீ வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங் சப்ஜெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேக்கு அக்காடி போறேன்னு. அப்படி வந்தீனாக்க கண்டிப்பா என்ன வந்து பாரு. அது உனக்கும் நல்லதா இருக்கும். என்ன சொல்ற? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? ஆமா ஜோசா இம்பீரியல் ஃபேமிலி ஈஸியாவே நைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணா இம்பீரியல் நைட் டெஸ்ட் எடுக்காமலே டைரக்டாவே நைட் ஆர்டர்ல ஜாயின் பண்ணலாம். அதுல மட்டும் அக்செப்ட் ஆயிட்டா நிறைய ஸ்பெஷல் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் வேணா ஹெல்ப் பண்றேன். பட் ஆனா ஜோசா வேணும்னா அப்புறம் நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நைட் ஆர்டரை நீங்க எந்த அளவுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்புறம் ஜோசா இதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. என்னோட ஆஃபர் எல்லாமே உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை தான். ஹீரோ மனசுல என்ன நினைச்சுக்கிறானா இப்ப மட்டும் உனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 பேரும் இல்லன்னா என்னோட லூகியாவை யூஸ் பண்ணி உன் தலையை வெட்டி பறக்க விட்டுருவேன். பட் ஆனா நான் வந்துட்டு இம்பீரியல் நைட் ஆர்டர்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் என்னால என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியும். நான் கண்டிப்பா இம்பீரியல் நைட் ஆர்டர்ல சேர்ந்து பெட்டாலியன் கமாண்டரா மாறியே ஆகணும். அப்பதான் என்னால இம்பீரியல் பேலஸ்ல இருக்கிற சீக்ரெட் ஸ்டோரேஜ்க்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி இப்போக்கி என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் முதல்ல நான் சால்வ் பண்ணி ஆகணும். பிரின்ஸ் நீங்க சொன்னதை யோசிச்சு பாக்குறேன். இப்போக்கி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறமேட்டு பார்க்கலாம். சார் முல்மாங் வாங்க நம்ம திரும்ப போலாம். ஓகே பிரின்ஸ் கவலைப்படாதீங்க. ஜோசா எப்படி இருந்தாலும் என் கைக்கு தான் வந்து சேருவான். கை சார் நீ உன் கனவுல கூட திரும்ப நினைச்சு பார்க்காத என்னோட பாஸ்ட்ல எப்படி உன்னோட பப்பட்டா இருந்தனோ அதே மாதிரி இப்ப இருப்பேன்னு. ஏன்னா இந்த தடவை கண்டிப்பா நீ தான் ஒரு பப்பட்டா மாற போற. இவங்க எல்லாரும் மொத்த நைட் ஆர்டரையும் ஜாயின் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்ஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்பிரேஷன் மெம்பரை யார் லீட் பண்றானா எம்பையரோட டியூக். இந்த ரெட் நைட் ஆர்டர்லயே ஒரே ஒரு நைட் ஆர்டர் தான் 4th கிளாஸ் மியூசிஷியன் இருக்காரு. அவரோட பேரு ஆர்மன். அப்புறம் 100 பேர் ஜோசா அப்புறம் பெபல தவிர. ஹீரோ மனசுல நினைச்சுக்கலாம் இந்த பெபிள் பையன் ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான்? எல்லாரும் இங்கே நில்லுங்க. நம்ம டியூக்கான ரெஸ்பெக்ட கொடுங்க. இதுதான் கேசல் ஆஃப் த லூச் ஃபிஃபி. இது வழியா தான் ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்ஸ் போயாகணும். ரூபன் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. டியூக் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவர்தான் ரூபன் ஃபார்மர் சீனியர் நைட் ஆஃப் ஆக்னஸ் கிங்டம் கிளவர் நைட் ஆர்டர். ஊர்பட்ட வருஷம் நம்ம டியூக்காக சர்வ் பண்ணிருக்காரு. டியூக் உடனே என்ன சொல்றாருன்னா ரூபன் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ரிட்டையர்மெண்ட் அப்புறமேக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டீங்களே. என்ன சொல்றீங்க டியூக்? உங்களுக்கு சர்வ் பண்றது எனக்கு ரொம்பவே ஹானர். என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்புறமேக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நான் ரொம்பவே சந்தோஷமா பண்ணுவேன். ரொம்ப நன்றி ரூபன். நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்கிருந்து ஒருத்தர் டியூக் ஒரு வழியா நீங்க இங்க வந்துட்டீங்களா? அப்பாடா நீங்களே இங்க வந்ததுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது யாருன்னா பெக் பிஸ்காட் பிஃபியோட லார்ட் இவர் தான். அதுவும் இல்லாம வெனசாவோட ரிலேட்டிவும் கூட. அவரோட பொண்ணுதான் இது. ஆனா டியூக்கானா இவன் கூட நல்லபடியா இல்ல போல இருக்கு. என்னடா இது தலைவலி. நான் வந்தோடனே நேரம் ஃபாரஸ்ட் குள்ள போயிருக்கணும். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா இந்த குண்டு பையன் உடனே ரூபன்ட்ட கத்திட்டு இருக்கான். என்னன்னா என்ன டியூக் வந்திருக்காரு சீக்கிரம் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். என்ன மனுஷங்க லார்ட் நீ சீனியர் நைட் ஆர்டர்ல இருந்து வந்திருக்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கு. அதனால சம ஸ்கில்ஃபுல்லா நல்லா இருப்பேன்னு நினைச்சா நீ என்ன இப்படி இருக்க? இப்படி இருந்தீங்கன்னா இந்த பிளேஸோட செக்யூரிட்டி எப்படி நான் ஒன்ட்ட கொடுக்க முடியும்? டியூக் என்ன பேக் இந்த இடத்துக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிட்ட போல இருக்கு. நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது குண்டாயிட்டே போறியே அதுவா டியூக்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறது தான். ஹீரோ மனசுல நினைச்சுக்கலாம் இவன் முட்டா பையலா இல்ல அந்த மாதிரி நடிக்கிறானா? ஓ இது யாரு லார்டு பெபுலா? இங்க வாங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அழகாயிட்டே போறீங்களே அங்கிள். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மாஸ்டரே வரப்போறாரு போல இருக்கு டியூக்டம்க்கு. அப்புறம் பக்கத்துல நிக்கிறது அது யாரு? இதுவா லார்ட் ஜோஸ்வா பெக். லார்ட் ஜோஸ்வாவா? சிஃபன் ஒன்னே அவர்தான் நம்ம டியூக்கோட 2வது சன். இந்த பெக்குக்கு என்னது 2வது சனா? டியூக் என்ன மன்னிச்சிருங்க என்னோட ரூட்னஸ்க்கு. நான் இங்க ரொம்ப நாளா வாழ்ந்துட்டேனா அதனால எதுவும் தெரியல. அப்புறம் எப்ப வந்துட்டு சிஸ்டர் வெனசாவுக்கு 2வது குழந்தை பிறந்தது எனக்கு தெரியவே தெரியாது. பிஸ்காட் பெக் இங்க பாருங்க. அந்த பையன் லார்ட் ஜோசா வெனசாவுக்கு பிறந்த பையன் கிடையாது. ஓ அப்படியா?
என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். சரி, அப்போ ஜோசா யாருக்கு பிறந்த பையன்? லார்டு பெக். ஜோசா வந்துட்டு நோபல் ஃபேமிலில இருந்து வரல. ஓ அப்படியா, அழுக்கு பண்ணி. ஓகே गाइस, இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிச்சுனா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, டாடா, பை பை.